வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா இட்லி பொடி. இட்லி பொடி அரைக்கிறதுக்காக ஒரு 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் குருமிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி. இந்த ஒரு டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3/4 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கடலை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் எதுவும் சேர்த்தாம நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம மிளகாய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வீட்லேயே நான் உலர வச்சுருந்துருக்கேன். இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். மல்லி சேர்த்துடலாம். எந்த பொருளுக்குமே நம்ம ஆயில் சேர்த்தக்கூடாது. குருமிளகு சேர்த்துடலாம். மல்லி நம்ம கொஞ்சமாக வறுபட்டதையும் உடனே குருமிளகை நம்ம சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துடலாம். அது 3/4 பதம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம சீரகத்தை சேர்த்துடலாம். ஏன்னா சீரகம் சீக்கிரமாக கருகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணம் நல்லா கமகமன்னு வந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் நம்ம இது கடலையும் சேர்த்து நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி பொடி அப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கே நம்ம வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு தண்ணியோ எண்ணெயோ படாமல் நம்ம பொறுமையாக வறுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம இது எடுத்துடலாம். உளுந்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் இட்லி பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா குட்டீஸ் திடீர்னு பசிக்குதுன்னு அழுதாங்கன்னா கூட நம்ம இட்லி பொடியில் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ கலந்து இட்லி தோசை ரெண்டுக்குமே சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இனி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குருமிளகு சீரகம் மல்லி எல்லாமே இருக்கிறனால சளி இருந்தாலும் இட்லி பொடி சாப்பிட்லாம். வெறுமனே பார்த்தீங்கன்னா சாதத்து கூட நம்ம நெய் ஊற்றி இட்லி பொடி போட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு இதெல்லாம் நம்ம வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா காந்தல் வந்துடும். அதனால் நம்ம அடுப்பு கம்மி பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வறுபடுற காய்ச்சி ஒரு 2 செகண்ட் மட்டும் வச்சு நம்ம இது இறக்கிடலாம். இப்போ அரிசி சேர்த்து நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் சாப்பாட்டு அரிசி வேணாலும் போடலாம், ரேஷன் அரிசி புழுங்கரிசி வேணாலும் போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம உப்பு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வறுத்துடலாம். கூடவே நம்ம பெருங்காய பொடி போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையும் இந்த மாதிரி ஒரு ஓட்டி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாம் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே நின்றக்கூடாது. ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம மூடி வச்சோன்னா ஒரு 6 மாதத்துக்கு நம்மளுக்கு செமையான இட்லி தோசைக்கு ஏற்ற சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.